வணக்கம். நீங்க அண்ணா போஸ்ட்ல காப்பி எடிட்டர் ஆனதுக்கு என் வாழ்த்துக்கள். கேள்வி ஆரம்பிக்கலாமா? நீங்க சராசரியா எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பீங்க? சாரி, ஃபுல் ஏசியில ஃபுல் ஏசி வேர்வையா இது போய் என்னடி கேள்வி பண்றேன் கேட்க மாட்டீங்களாமா? கேள்வி பக்கத்துல இவ்வளவு பிரச்சனையா? சாரி, ஃபுல் ஏசியில வேர்வையா? படிச்சுக்கோங்க வேர்வைய. ஈட்டிங் ஸ்லீப்பிங் போக எவ்வளவு நேரம் சிஸ்டம் முன்னாடி இருக்கீங்க? 5 hours. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ அந்த 3 hours வேற ஏதாவது வேலை பார்ப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் என் பொசிஷன்ல இருந்து பாருமா, 32 பேஜ் ப்ரொடக்ஷன், 32 பேஜஸ் ப்ரொடக்ஷன், 1 hour டெஸ்ட். அது ஒன்றும் புரியல எனக்கு. எழுதுறேன், சீட் ஃபெயில் ஆகிறேன், 1 hour ரீடெஸ்ட். அது இல்லாமல் 1 hour மொக்க கிளாஸ். அது பற்றி அதுக்கு மேலே ப்ரொடக்ஷன் ½ hour ஒரு மொக்க ½ hour கேட்டேன். நடுவில் சந்தோஷமா பிரேக் வருமா, ஸ்டெப்ஸில் நடந்து போவேன். எல்லாருக்கிட்டையும் சமத்தா வாங்கணுமா, எல்லாத்தையும் பசிக்கிறப்போ சரியா சாப்பிட கூட இல்லைம்மா. போதா குறைக்கு எல்லா கேபிலும் அரட்டை வேற அடிக்கணும். இதுல நடுல என்னுடைய மேனேஜர் மீட்டிங் வேற, அப்பப்போ ஃபீட்பேக் வருமா. இது 10 மேல ஒரு பெரிய ஒரு பிக்யூ டூல் ப்ராப்ளம். சாஃப்ட்வேர் ஃப்ரீயான ஒருத்தருக்கானமா, அவருக்கு நான் சாஃப்ட்வேர்ல ஃப்ரீயான ஒருத்தருக்கானமா, அவங்களுக்கு நான் தமிழ்ல சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட பையில கொடுப்பேன். எப்போ வரும் தெரியும். எத்தனை பிரச்சனை தெரியுமாம்மா? ஒரு நாள் என் பொசிஷன் ஆஃப் டியூட்டி ஆயிருந்து பாருங்க. எல்லாரும் பார்த்துக்கலாம் ஆஃப் டியூட்டி. ஒரு ஃபைல் பண்ணி டம்ப் பண்ணுவான். அதில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? தப்பாக டம்ப் பண்ணிட்டு போயிடறாங்க. அதை வேற ஃபோன் பண்ணி மேனேஜ் என்ன கேட்பாங்க, அதை வேற நான் செக் பண்ணுவேன். போகிற குறைக்கும் என் டீம் மெம்பர்ஸ் வேறு இவ்வளோ பேஜ் வாங்கி தருவேன். அது தெரியல, ஃபைலை மாற்றுங்க. சொல்லு தங்கச்சி, பதிக்கிற மொழியா இருந்து பார்க்குறியா ஒரு நாள்? சொல்லுமா, பேச பார்க்குறாங்கம்மா. தொலைக்காட்சியில் லைவ்ல போயிட்டு அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. நான் ரெடி. ஒரு நாள் ஆஃப் டியூட்டி பொசிஷன்ல இருந்து பார்க்க நான் ரெடி. சரி, பார்க்கலாம். இட்ஸ் a good interview.